அவங்க ஒன்று அந்த வீட்டிலேருந்து வரும்போது எம்டி பாக்கெட்டாக தான் எல்லாமே வருவாங்க. வீட்டுக்கு போகும்போது எம்டி பாக்கெட்டோட போகணும். ஆனால் அது நடக்கிறது இல்லை. சரிங்களா? அதுக்கு பிறகு 6 மணிக்குள்ளே எல்லா செய்தித்தாள்களையும் அதே போல் யார் யாருக்கெல்லாம் தொலைபேசியில் அழைக்கணுமோ அழைச்சி அன்றைய தமிழ்நாட்டை வந்து கைக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அல்லது ஊடகங்கள் மூலமாக வரணும். எல்லாம் மறைச்சிட்டா கூட ஊடகங்கள் மூலமாக வரணும். ஊடகங்களே அவர் வந்து பார்க்காம இருந்தாருன்னா என்ன செய்யறது இல்லைங்களா? ஆணையருக்கு பாராட்டுகள், கடனக வாகனத்தை தடுத்து விட்டார்ன்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ என்னென்னா இன்றைய ஊடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இது போன்ற ஒரு புகழ் ஆரம்பிச்சு கேள்வி கேட்டுருக்கணும். முக ஸ்டாலின் 95 விழுக்காடு இந்துக்கள்ன்றார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவில் 95 விழுக்காடு இந்துக்கள், பாரதிய ஜனதா கட்சியில் 100 விழுக்காடு இந்துக்கள். உங்கள் 2 பேர்த்துக்கான இந்துத்துவம் வந்து 5 விழுக்காடு தான் வேறுபாடு. இத்தனை ஆண்டு காலம் வந்து 1967 ஏன் முருகன் மேலே வந்து திமுகவுக்கு பச்சத்தில் வருது? இப்போ என்ன ஆச்சுன்னா இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளெல்லாம் வீட்டு மாப்பிள்ளை ஆகிட்டாங்க அதிகாலத்தில். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து 2-3 நாளைக்கு என்ன முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, அதிமுக கூட பிஜேபி இருக்குங்க, இல்லைங்க எங்களுக்கு போகிறதுல வந்து பிரச்சனை இல்லைன்றார். அப்படின்னா என்ன, நீங்கள் அவங்க அனுப்புங்கன்னா வரேங்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே வந்து இயல்பாகவே சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ என்ன, அப்போ பாஜக இந்துத்துவத்துக்கு என்ன வேறுபாடு கேட்டோம்னா அதுக்கு ஒரு வந்து உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வளர்மை அறியான் என்கின்ற விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. திமுகவுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சி, இதில் பல சிறப்புகளும் இருக்குது, அதே நேரத்தில் வருத்தத்துக்குரிய பல விஷயங்களும் இருக்குது. அது நம்ம பார்த்தோம்னா சட்ட ஒழுங்குலேருந்து ஆரம்பித்து வருது. அதே மாதிரி சிறப்புடைய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்குற திட்டம், அதனால் பலனடையும் மக்கள் அப்படின்ற 2 பாகமாக பிரிக்கலாம். ஆனால் பல விமர்சனங்கள் எதிராக வருது. எல்லா ஆட்சி காலத்துலேயும் பல விஷயங்கள் நடக்கும், ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் நடக்கிறத சரியாக கையாளவில்லை அப்படின்றதுனால இன்னும் மென்மேலும் வந்து குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்ற ஒரு பார்வை இருக்குது. உங்களுக்கும் அதே பார்வை தானா, இல்லை வேறுபட்ட பார்வை இருக்குது? இல்லைம்மா, என்னென்னா இப்போது குறிப்பாக நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு திமுகவினுடைய தலைவராக முக ஸ்டாலின் வந்திருக்காரு. அது அவருடைய தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிறத நம்ம முதல் கட்டமாக பார்க்கணும். அதன் பிறகு வந்து அதிமுகவினுடைய ஒரு வேக்குவம் அங்கே இருக்குது. எம்ஜிஆர், அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா, அவருக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, அப்போது சசிகலா அவர்கள், அதே போல் டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அது இப்போ தான் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு அதிமுகவில். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தான் வந்து முக ஸ்டாலின் எமர்ஜ் ஆகிறார். ஸோ அப்போ அவர் வந்து தொடக்கத்தில் என்ன சொன்னார்னா, கடந்த கால திமுக ஆட்சியில் இருந்த தவறுகள் பிழைகள்லாம் நடந்துச்சு இல்லைன்னு சொல்லல, இனிமேல் நடக்காது அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் கொடுத்த அந்த சத்தியத்திலேயே அவர் வந்து பின்பற்ற முடியல. காரணம் என்னென்னா, அவர் மட்டும் விரும்பினா பத்தாது, அவர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும், ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கட்சிக்காரர்களும் விரும்பணும். முதல்ல நம்ம தலைவருக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு விரும்பணும். ஆனால் அது அப்படி இல்லை ப்ராக்டிக்கலாக. ஸோ நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒரு ஆட்சிங்கிறது எதுக்காக நம்ம ஆட்சியை கொடுக்குறோன்னா, அவங்ககிட்ட சும்மா கொடுக்கல. உங்கள் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு செலவு பண்ணுன்னு சொல்லி கொடுக்கல. பல லட்சம் கோடி வருவாய் இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்ல கலாப்பட்டி கையில் கொடுக்குறோம். உங்களுக்கு இதிலிருந்தெல்லாம் இத்தனை 1000 கோடி ரூபாய் வரி வருமானம் வரும், இதிலிருந்து எடுத்து நீங்கள் வந்து மக்களுக்கான செலவுகளை செய்யுங்கன்னு தான் ஒரு அரசாங்கத்து வேலையே. அதுதான். அவங்க ஒன்று அந்த வீட்டிலேருந்து வரும்போது எம்டி பாக்கெட்டாக தான் எல்லாமே வருவாங்க, வீட்டுக்கு போகும்போது எம்டி பாக்கெட்டோட போகணும். ஆனால் அது நடக்கிறது இல்லை. சரிங்களா? வரும்போது எம்டி பாக்கெட்டோடு வர்றாங்க, போகும்போது பாக்கெட்டே வந்து ஃபுல்லாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து எல்லா அரசியல், நான் குறிப்பிட்ட கட்சி சொல்ல, எல்லா அரசியல் இதுவுமே இன்றைக்கி மாறிடுச்சு. கக்கன் போலவோ காமராஜர் போலவோ இல்லை அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக இருக்குது. அப்படி அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல்ல வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதில் பார்க்கலாம். ஒரு நிர்வாகம் மிகச்சரியாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து கடந்த காலத்தை ஒப்பிடும்போது கலைஞர் கருணாநிதி அவர்களோ இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 பேர் தான் நமக்கு இதுக்கு முந்த பெரிய ஒரு ஆளுமைகள். அவங்க இருந்த நிர்வாகம் வந்து இப்பொழுது இருக்கான்னா இல்லை, அதை நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும். காரணம் என்னென்னா, அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலைஞரை சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு மாவட்ட செயலாளர், 30க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர் வச்சிருப்பார். அவங்க தான் அமைச்சர். ஸோ அந்த ஒரு அத்திவாரத்தோடு இருந்தது. அதுக்கப்புறம் அவரே தனிப்பட்ட முறையில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட நேராக பேசுவார், அதிகாரிகளும் நேராக பேசுவார், அப்படி ஒன்று இருந்தது. ஆனால் முக ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது வாய்க்கல. ஏன்னா அவர் எப்படின்னா சுற்றியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவர் சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால நிறைய நிர்வாகங்களில் வந்து அவர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, எல்லாமே சரியாக நடந்துட்டு இருக்குது,
ஸோ முறையாக போயிட்டுருக்குன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லாமல் இருக்குது. இப்போது ஒரு சாதாரண மக்களுக்கே தெரியுது இது சரியாக இல்லை, இல்லை ஒரு பத்திரிகை துறையில் இருக்கவங்களுக்கு தெரியுது அது சரியாக இல்லை அப்படின்ட்டு. ஒரு முதலமைச்சர் அப்படின்றவருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கணும் இல்லையா இது சரியாக இல்லை, இல்லை அவருக்கு தெரியலன்னு. எப்படி நம்ம இது வந்து நீங்கள் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க, அரண்மனை இருக்கு இல்லைங்களா? அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜா இருந்தாருன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க என்ன அவருக்கு சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். சரிங்களா? அதை தாண்டி வந்து தெரியாதும்பாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் இருக்கார். நீங்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர் இருந்தார் இல்லைங்களா? அவர்கிட்ட வந்து நீங்கள் எடுத்துக்காட்டால் அதிகாலை ஒரு 4 மணிக்கு எழுந்துருவார், நடைப்பயிற்சிலாம் போவார். அதுக்கு பிறகு 6 மணிக்குள்ளே எல்லா செய்தித்தாள்களையும் அதே போல் யார் யாருக்கெல்லாம் தொலைபேசியில் அழைக்கணுமோ அழைச்சி அன்றைய தமிழ்நாட்டை வந்து கைக்குள்ளே கொண்டு வந்துடுவார். ஸோ மார்னிங் வந்து வில் பி ரெடி. சரிங்களா? யாராவது வந்து அவர்கிட்ட தவறான தகவல் கொடுத்தா கூட அவர் வந்து தூக்கி டாக்குமெண்ட்டை போடுவார், இல்லை இது பொய் அப்படிம்பார். அப்புறம் நேரடியாக இப்போ எடுத்துக்காட்டால் இந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைனா நேரடியாக அலைபேசியில் அழைச்சி, ஸோ இதே செல்வி ஜெயலலிதா அவர்களும் பண்ணாங்க. இது வந்து எப்படின்னா அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வராது. ஏன்னா அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் தான் செய்கிறாங்க. நிறைய வந்து அவருக்கு நேரடியான ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான உள்ளுக்குள்ளேயே சொல்கிறாங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்கறத விட உள்ளுக்குள்ளேயே சொல்கிறத பார்க்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. இங்கே பலரும் வைக்கிற விமர்சனமாக தான் எல்லா இடத்துலையும் முதல்வர் ஆட்சியாக இருக்கும், இல்லை அது கீழே இருக்க அமைச்சர்கள் ஆட்சியாக இருக்கும். இந்த ஆட்சியில் வந்து அதிகாரிகள் ஆட்சியாக தான் அது இருக்குது அப்படின்றது. முதல்வர் அவர்கள் வந்து இப்போது என்னால் அது முடியல நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துக்கிறாரா, இல்லை அவரை தாண்டி கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லாமல் ஒரு முதல்வர் அந்த முதல் குடும்பம் அப்படின்ற ஒரு பேரே இருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றப்போ அந்த பவர் அதிகாரிகள் கையில் நழுவி போயிடுச்சு, இல்லை இவர் கொடுத்துட்டாரா அப்படின்னு? அதிகாரிகள் கையில் மட்டுமே இல்லைங்க. இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே 3-4 பேர் கையில் இருக்குது. அப்புறம் அதிகாரிகள் அந்த 4 பேர்த்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேண்டப்பட்ட அதிகாரிகள் வராங்க இல்லையா? ஸோ எப்படி ஸ்கேட்டர்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆகாமல் எப்படி வந்து பறந்துபட்டு செதறடிக்கப்படுதுன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுக்கான ஒரு சில அதிகாரிகள், இன்னொருத்தர் அவங்களுக்கான சில அதிகாரிகள் வரும்போது அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் வந்து நிறைய பேர் அந்த இடத்துக்கு வரும்போது ஸோ அந்த கமாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டளையிடுதல் வந்து நேரடியாக மேலே இருந்து டிசெண்டிங்கில் வராது. ஸோ இது தலைகளாக வந்து அங்கங்கே தனித்தனியாக இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது வந்து ஒரு சரியான ஒரு இது கிடையாது. ஸோ அதன் காரணமாக தான் அவருக்கு வந்து பல தகவல்கள் வந்து தவறாக போகுது அப்படின்ற. ஆனால் அதையும் அவருக்கு கவனத்துக்கு வந்தால் சரிப்படுத்துறாரு. நம்ம அதை கவனிக்கணும். அப்போ அப்படி பார்த்தா இப்போது பொன்முடி அவர்களுடைய விஷயமா இருக்கட்டும், துரைமுருகன் அவர்கள் இருக்கட்டும், இந்த பெண்களை பேசுகிறது, கடவுள்களை அவதூறாக பேசுகிறது, இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். தலையில் அடிக்கிறதா இருக்கட்டும், மாதிரி அமைச்சர் அப்படின்னா நான் ஏதோ ராஜா அப்படின்ற மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு இருக்கிற ஒரு அதிகாரி தான் அவர்களும். ஆனால் அவங்க அதுக்கு மேலேன்ற ஒரு பவர் இதை கையில் எடுக்கும்போது இது எல்லாமே நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒருத்தவங்க சொல்லி நான் சொல்ல சாமானிய மக்களுக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியா இல்லாதவங்களுக்கு கூட போய் அடையிற விஷயம் முதல்வர்களுடைய காதில் போகும்போது அன்னைக்கே அதை சரி பண்ணாமல் ஒரு கோர்ட் ப்ரெஷர் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் போன்ற விஷயமா இருக்கட்டும், தியாகி அப்படின்ற பட்டம் ஒருத்தருக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா அவருடைய அறியாமையோ இல்லை முதலமைச்சரோ தெரியாமல் பண்ணுறாருன்னு எடுத்துக்க முடியாது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். என்னென்னா அவருக்கு வந்து ஒரு தன்னிடம் இருக்கக்கூடியவங்க யார் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல அவர் வந்து பல்ஸ் பிடிக்கணும். தன்னுடைய கவனத்தை மீறி ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அது மீடியா 2 தாங்க. ஒன்றா வந்து நேரடியாக கட்சிக்காரங்க சொல்லணும், அல்லது அதிகாரிகள் சொல்லணும், அல்லது உளவு பிரிவினர் சொல்லணும், அல்லது ஊடகங்கள் மூலமாக வரணும். எல்லாம் மறைச்சிட்டா கூட ஊடகங்கள் மூலமாக வரணும். ஊடகங்களே அவர் வந்து பார்க்காம இருந்தாருன்னா என்ன செய்யுதுங்கிறது இருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு இது கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னென்னா சிலது வந்து அவங்க சரி மூத்தவங்க இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய பொன்முடி ஆகட்டும் அல்லது துரைமுருகன் ஆகட்டும் எல்லாமே சீனியர்ஸ். சட்டுன்னு வந்து சில நேரத்தில் நடவடிக்கை எடுத்துட முடியாது, என்ன இம்பேக்டை உருவாக்கும் அப்படின்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால சில வேளைகளில் அவங்க வந்து கவனமாக இருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது போன்றதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்வர்டான ஒன்று. அது ஏன்னா அவர் பல இடத்துல வந்து சரியான நடவடிக்கை தாமதமாகுதோ இல்லை அந்த நேரத்தில் குயிக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்காது, அது அவருக்கு பின்னாடி ஒரு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றது 100% ஆகுது. அதுதான் இன்றைக்கி அதிருப்தியாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகாரிகள் சொல்கிறோம், காவல்துறை அதிகாரிகள் அவங்கவுங்க சௌரியத்துக்கு செயல்பட்டு இருக்காங்க, ஒவ்வொரு துறையிலும் செயல்பட்டு இருக்காங்க. நிறையா வந்து குற்றங்களை சரியாக கண்டுபிடிக்காதது, வேண்டுமென்றே விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது எங்கெங்கெல்லாம் போய் சிக்கலாகுதுன்னா உங்களுக்கு நலத்திட்டங்கள் மட்டும் இல்லை, ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகக்கூடிய இடம் நீங்கள் சட்டம் ஒழுங்குறது தான் ஆகும். அப்புறம் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுல ஆகும். எல்லாவற்றிலுமே நீங்கள் வந்து இப்போ அண்ணா பல்கலைக்கழகமாகட்டும் எல்லாவற்றிலுமே வந்து உயர்நீதிமன்றமோ இல்லை உச்சநீதிமன்றமோ அல்லது பத்திரிகைகளோ மக்கள் போராட்டமோ நடந்து தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் சென்னையில் வந்து அது வந்து எல்லா நகரங்கள்லேயுமே இரவு 8 மணிக்கு மேலே தான் வந்து கனரக வாகனங்கள் வரும்னு இருக்குது. அது எப்போ இது உடஞ்சதுனே தெரியல சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில். இப்போ வந்து திடீர்னு வந்து ஆணையர் என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் கனரக வாகனங்கள் பகலில் வரக்கூடாது, நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னால் இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சு? நாங்கள்லாம் ஃபீல்டு இருக்கும்போது நீங்கள் அப்போ இருந்தே இருக்குது. காலையில் வந்து எல்லா லாரிகளையுமே அவுட்டரில் 6 மணி 7 மணிக்கு 8 மணிக்கு நிறுத்திடுவாங்க, இரவு 8 மணிக்கு மேலே தான் சிட்டிக்குள்ளே வரணும். எப்போ இது பிரேக் ஆச்சு?
இப்போ திடீர்னு இப்போ என்ன எல்லா ஆணையருக்கு பாராட்டுகள் கனரக வாகனத்தை தடுத்து விட்டார்ன்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ என்னென்னா இன்றைய ஊடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இது போன்ற ஒரு புகழ் ஆரம் சூட்டுவதை கேள்வி கேட்டிருக்கணும். எப்போவே இருந்தே இது வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு இருந்தபோது வரவிட்டது யார்? அவர்களுமே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த கேள்வி இங்கே கேட்கறதுக்கு பத்திரிகை ஊடகங்கள் இல்லாமல் போச்சு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தொலைக்காட்சி வந்து எந்த அளவுக்கு மாறி செயல்பட்டால் கூட அவங்க அந்த ப்ரெஷருக்கு உள்ளாக்கப்படுறாங்களா என்னோட செகண்டரி. ஆனால் இருந்தாலும் மக்கள் காதில் இந்த சோஷியல் மீடியா வழியாக பல விஷயங்கள் போய் சேருது. அதை தாண்டி மக்கள் பல விஷயங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றப்போ ஒரு அதிருப்தி வந்து அந்த ஆட்சி மேலே வருது அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் தேர்தல் அப்படின்னு வரும்போது கூட்டணி தான் அங்கே வந்து பேசும் பொருளாக இருக்குது. கூட்டணி டாக்டிக்காக இருந்தது, கரெக்டாக இருந்ததுன்னா அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்றப்போ மக்கள் அதிருப்தியை வந்து இப்போ ஓட்டில் காட்டல அப்படின்னு தானே? அப்படி இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக நீங்கள் வந்து கடுமையாக வந்து இதுக்கு வந்து வீழ்த்தவே முடியாத சக்தி அப்படிங்கிற ஆட்சியெல்லாம் வந்து ஒரே தேர்தலை மாற்றி விட்டு போயிடுவாங்க. அது குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நம்ம அப்படி குறைவாக எடை போட்ட முடியாது. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா யார்கிட்ட கொடுக்குறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அப்போ அது வரைக்கும் யார்கிட்ட கொடுக்குறது? இப்போ நீங்கள் தொடக்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக 1967 வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நேரடியாக மக்கள் வாக்களித்ததே கிடையாது. தேர்தல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அண்ணா, அதுக்கு பிறகு கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்ததுக்கு பிறகு 70களில் எம்ஜிஆர் வந்து களத்திற்கு வந்ததுக்கு பிறகு ஃபஸ்ட்டு முதல் ப்ரையாரிட்டி முன்னுரிமை வந்து அதிமுகவுக்கு தான் கொடுப்பாங்க வாக்காளர்கள். அதிமுக தலைமையில் ஏதாவது பிரச்சனை குளறுபடி அப்படின்னா தான் ஆல்டர்னேட்டிவாக சப்ஸ்டிடியூட்டாக தான் வந்து திமுக கொடுத்தது தான் வரலாறு. நான் சொல்கிறது டேட்டா. அவர் இருக்கும் வரைக்கும் இவங்க ஆட்சி அமைக்கும். ஆமாம், எம்ஜிஆர் அப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அந்த ஜானகி அம்மாள் பிரச்சனை வந்தபோது அப்போ திமுக கொடுத்தாங்க. அதன் பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 5 ஆண்டுகள் எடப்பாடி வந்து கொண்டு போனார். அது பெரிய ஹிஸ்டாரிக்கல். அதை வந்து கட் பண்ணாமல் கொண்டு போனார் அவர். இதோ ஒரு ஆட்சி கவிழ்ந்துருன்னு டிடிவி சொன்னாங்க, ஸ்டாலின் சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கவர் இல்லை. அவர் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டார். அதற்கு பிறகு இப்போ வந்து இந்த குளறுபடி கடையில் தான் கொண்டு போய் அவர் பிஜேபியோட போகிறாரு. தலைமை சரியில்லாமல் இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது கிளம்சியாக இருக்குது அப்படிங்கிறனால கொண்டு போயிட்டு தான் திமுக கொடுத்தாங்க. எனவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி திரும்பவும் அதே வந்து பழைய ஸ்ட்ரென்த்து அதிமுக வந்துட்டாங்கன்னா நேச்சுரலாகவே அவங்க ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி தான் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செகண்டாக தான் வச்சுருக்காங்க. அதை பிரேக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டாக வரணும்னு முக ஸ்டாலின் விரும்புகிறாரு. ஆனால் அவர் சுற்றி இருக்கக்கூடியவங்களோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது வந்து கட்சிகளோ அவருக்கு வந்து ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ அதிகபட்சமாக அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷன். ஸோ அது நம்ம வெளிப்படையாக பேசிதான் ஆகணும். அட்மினிஸ்ட்ரேஷன் மக்கள் அதுக்கு வந்து இதாகிட்டாங்களே, எல்லா கட்சியும் தான் பண்ணுறா, யார் பண்ணலைன்ற கேள்விக்கு வந்து அது வந்து சொல்லுவாங்க. நீங்கள் யார் சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து எல்லா நேரத்துலையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க பேசிக்கலாக ஒன்று இருக்குங்க, இருத்த மாதிரி தீயிற வரைக்கும் நம்ம எல்லா வியாக்கியானம் பேசுவாங்க. நம்ம வீட்டுக்கு பற்ற வச்ச உடனே தான் அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக வரும். இது வந்து நம்முடைய ஹியூமன் சைக்காலஜி. அதனால் இப்போ அவங்கவுங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. வரும்போது வந்து இப்போது கல்வி கட்டணம் எடுத்துக்கங்களா, குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம் எங்கே போய் நிற்குது? கல்வி இலவசமாக கொடுக்கணும், மருத்துவம் இலவசமாக கொடுக்கணும், கிடைக்குதா? இன்று மது அப்படிங்கிறது வந்து எனக்கெல்லாம் நினைவு தெரிஞ்சு எம்ஜிஆர் காலத்தில் சாராயம் இருந்தது, கல்லும் இருந்தது. ஊருக்கு வெளியில் தள்ளி இருக்கும். குடிச்சிட்டு வந்து துணியை மூடிட்டு வருவாங்க. அதை ஒரு ஷையாக ஃபீல் பண்ண காலம் உண்டு. இன்றைக்கி குடிக்காதவன் தான் வெக்கப்பட வேண்டியதாக இருக்குது. என்னடா நீ ரொம்ப இதாக இருக்குது, குடிக்காமல் இருக்கிறீ நீ எல்லாம் எதுவும் பார்க்குறோம். இதை விட கொடூரமாக பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பேசிக்கலி என்னென்னா பள்ளிக்கூடங்களில் மாரல் சயின்ஸ் இருந்துச்சுங்க. பள்ளிக்கூடங்களில் வந்து இன்றைக்கும் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை இப்போ பார்த்தா கூட நாங்கள்லாம் வந்து பயப்படுவோம். அது இல்லையே, இன்றைக்கி ஆசிரியரையே வந்து கூட்டிகிட்டு ஓடுறாங்களே. அந்த மாதிரியான இது வந்து என்னென்னா அந்த மாரல் சயின்ஸ் இல்லைங்கிறது. நம்ம அந்த பள்ளிக்கூடங்களில் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து குழந்தைங்க பெற்றோரை விட அதிகமாக பள்ளிக்கூடங்களில் தாங்க இருக்காங்க. அவங்க ஆசிரியர்கிட்ட தான் இருக்காங்க. அப்போ அங்கே தான் நீங்கள் அதை வந்து கொடுக்கணும். அது கல்வியிலையும் தரமற்றதாக போயிடுச்சு. சரி, இவங்க தான் ஒட்டுமொத்த கல்வியை உலகத்துக்கு கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய திராவிட இயக்கங்கள் இதில் கல்வியிலேயாவது ஒரு வந்து நேர்மையாக இருந்திருக்காங்கன்னா இல்லை, அதையும் கமர்ஷியலாக கொண்டு வந்துட்டாங்க. பேருந்தில் வந்து இலவசம், இதெல்லாம் நல்ல திட்டங்கள், நிச்சயமாக மக்களுக்கு தேவையான திட்டங்கள். ஏன்னா அதனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்காங்க. ஒரு வீட்டு வேலைக்கு போவாங்க, அல்லது வந்து மில் வேலைக்கு போவாங்க. ஒரு மாதத்துக்கு 10,000 சம்பாதிக்கிறது பெரிய காரியமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பேருந்து கட்டணம் 2,000 ரூபா குறையுது அப்படின்னா அது பெரியது, அதெல்லாம் பாராட்ட வேண்டியது. ஆனால் அது மட்டுமே நீங்கள் வந்து மீண்டும் வந்து மக்களை வந்து திமுகவை நோக்கி இழுக்கணும். இவ்வளோ ஆண்டு காலம் ஆயிடுச்சு அப்படின்றப்போ இன்னும் ஃப்ரீ பீஸே நம்பி இல்லாத ஒரு நிலை, அதுதான் அந்த ஒரு நிலை வருது இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு பிரச்சனை வருது. அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதை கொடுத்து உரிமை தொகைன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் அது பேராவது மாற்றி வச்சுருந்துருக்கலாம். உதவி தொகைன்னு கொடுத்துருந்தா கூட நாளைக்கு முடியாமல் நிறுத்தினா யாரும் கேட்க முடியாது.
நீங்கள் உரிமை தொகைன்னு கொடுத்துட்டா நீங்கள் வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் போய் நிற்பாங்க. என்னுடைய உரிமை தொகையை நிறுத்திருக்கு நீ யாருன்னு இவங்களே நிறுத்தினா கூட. தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி எல்லா பெண்களும், அதன் பிறகு ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்ற மாற்றம். இப்போ முருகன் மாநாடு நடக்க போறதா இங்க வந்து ஒரு பெரும் பேசு பொருளாக இருக்குது. இவங்க நடத்தும்போது பழனியில் வந்து அவங்க மாநாடு நடத்தும்போது அது பக்தி மாநாடாகவும் இப்போ வந்து அது அரசியல் மாநாடாகவும் வந்து பார்க்கப்படுது. அது ஒரு இடம் பற்றி வைத்துக்கலாம். ஆனால் இங்கே இருப்பவர்கள் வந்து ஹிந்துக்கள் தேவை வர்றது ஒரு எலெக்ஷன் வரும்போது தான். எலெக்ஷன் இல்லாதப்போ அதை எப்படி புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. நேற்று கூட பார்க்குறோம், திருமாவளவன் அவர்கள் ஒரு கோவிலுக்கு செல்லும்போது விபூதி போட்டுக்கிறாரு. அது ஃபோட்டோ எடுக்கும்போது அழிப்பதற்கான தேவை என்ன இருக்குது? அவ்வளோ கேமராஸ் இருக்குது, எல்லாமே ஹி இஸ் நோயிங் தட், அக்னாலஜ் பண்ணிவிட்டு அவர் அந்த விஷயத்தை பண்ணுறாரு. அதை பற்றின விளக்கம் கேட்கும்போது கூட நான் 1/2 மணி நேரமாக விபூதி போட்டேன், அது யாருக்கும் தெரியலையா, ஒரு நாள் ஃபுல்லாக போட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதை பார்த்துட்டும் அந்த ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கவங்கள ஏதோ ஒரு இதில் இருக்கிறவங்க அதை நம்பி அதை பண்ணுறது அவங்களுடைய இஷ்டம் எல்லாமே அரசியல்வாதிகள்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு மக்களுடைய மைண்ட் ஒரு ஓட் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி இது ஒரு பித்தலாட்டமான ஒரு இதுமா. நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் மதச்சார்பற்று இருக்கிறீங்களா? மதச்சார்பற்று இருங்க. இப்போதான் அந்த பேரணி கூட நடத்தின மதச்சார்பற்று இருங்கன்னு சொல்கிறேன். இல்லை மதச்சார்போடு இருக்கீங்க, மதச்சார்போடு இருங்க. இப்போது பாரதிய ஜனதா கட்சி சங்க பரிவாரங்கள் வந்து இந்துத்துவ அவர்கள் சில நேரங்கள் வெறித்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர்கள் அந்த ஒரு கொள்கையில் இருக்காங்க. நான் இந்துத்துவவாதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து காலையில் வந்து பகுத்தறிவுவாதி, மத்தியானம் வந்து நாத்திகவாதி, ராத்திரிக்கு வந்து இந்துத்துவவாதின்னு அவங்க சொல்லலை. பட் இவங்க அப்படி இல்லை. நீங்கள் வந்து முதல் கடவுள் மறுப்பு, அப்புறம் 1944 ஈவி ராமசாமி அவர்கள் ஒரு கடவுள் மறுப்புன்னு போகிறாரு. அண்ணா வந்து தொடங்கும் போது ஒருவே குலம் ஒருவரே தேவன்ட்டாங்க. அப்புறம் வந்து மு க ஸ்டாலின் வந்தோடனே 95 விழுக்காடு இந்துக்கள்ன்ட்டார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவில் 95 விழுக்காடு இந்துக்கள், பாரதிய ஜனதா கட்சியில் 100 விழுக்காடு இந்துக்கள். உங்கள் 2 பேர்த்துக்கான இந்துத்துவம் வந்து 5 விழுக்காடு தான் வேறுபாடு இல்லைங்களா? அப்போ நீங்கள் இதில் நீங்கள் வந்து மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது முருக மாநாடுங்கிறது வந்து முப்பாட்டன் முருகன் முதலாக நாம் தமிழர் கட்சி சீமான் எடுத்தார். அவர் வந்து நீங்கள் 2 பேருமே வேண்டாண்டா, இது எங்கள் முப்பாட்டன், எங்களுடைய மெய்யியல் இறையியலை நாங்கள் வந்து எடுத்து மக்களுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்தார். உடனே அதற்கு பிறகு தான் திமுக வந்து எடுத்தது. இத்தனை ஆண்டு காலம் வந்து 1967 ஏன் முருகன் மேலே வந்து திமுகவுக்கு பற்றுதல் வரல? இன்றைக்கி ஏன் வருது? ஏன் இந்துக்கள் மேலே அவங்களுக்கு பற்றுதல் வரல? வாக்கு வங்கி. ஸோ அவங்களுக்கு இப்போ 95 விழுக்காடு இந்துக்கள் இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் வாக்கு அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இவங்க இறங்கினோடனே நீங்கள் என்ன வந்து இத்தனை நாள் நாத்திகராக இருந்துட்டு வந்தீங்க, நாங்கள் தான் வந்து இந்துத்துவத்துக்கு நாங்கள் வந்து ரீட்டெயில் இதை ஹோல்சேல் வாங்கியிருக்கோம், அப்போ நாங்கள் தான் வருவோம்னு பாஜக வராங்க. எங்கள் சாதி ரீதியாக கூட வந்து ஒன்றாகி ஒரு வாக்கு வங்கியாக ஆகும். வன்னியர் வாக்கு வங்கி இருக்குது, இந்த பக்கம் வந்து பறையர் வாக்கு வங்கி, ஒவ்வொரு பெருங்குடி மக்களுடைய வாக்கு வங்கியில் இருக்குது. ஆனால் மதமாக இங்கே வந்து வாக்கு வங்கியே மாறாது. அது குறிப்பாக நீங்கள் வந்து இந்த இந்துத்துவம் தமிழர் என்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மாற மாட்டாங்க. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது காரணம், இது இன்னமும் இந்த பெரியார் திராவிட இயக்கங்களுக்கு பிறகான இந்த அலர்ஜி கிடையாது. நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டோட வரலாற்றில் சைவ வைணவம், குறிப்பாக சைவத்துக்கும் நீங்கள் வந்து சமணத்துக்கும் சைவத்துக்கும் பௌத்தத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அடிதடி வெட்டுக்குத்தலாக ஆச்சு. இன்றைக்கி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சொல்லலாம் கையில் வந்து பார்த்திங்கன்னா குத்துட்டியோட தான் நிற்பாங்க. அவங்கள இன்றைக்கி நம்ம வணங்குறோம், அன்றைக்கெல்லாம் வாரியர்ஸ் அவங்க. அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு சைவம் வைணவத்துக்குள்ள சண்டை வந்து இதெல்லாம் வெறுத்து போய் தான் எங்களுக்கு சாதியும் வேண்டாம், சமயமும் வேண்டாம், மதமும் வேண்டாம், எங்களுக்கு வந்து சுத்த சன்மார்க்கங்கிறது வள்ளலாறு போன்றவங்களாம் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்து சைவமே வேண்டாம்ங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் திரும்ப இந்துத்துவத்தில் வந்து வாக்கு வங்கியாக ஒருமைப்படுத்த முடியும்னா தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி முதல்வர் ஒரு ஸ்டெப் அஹெட் எடுத்து வைக்கிறாரு. ஈரான் இஸ்ரேல் போரை பற்றின ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு. அதில் வந்து அவருடைய ட்விட்டை வந்து ஒரு மறைமுகம் இல்லை, அதில் தெரிகிறது அவர் வந்து ஈரானுக்கு தான் அவரோட சப்போர்ட் இருக்குது, இஸ்ரேல் பண்ணது தவறு அப்படின்ற ஸ்டாண்டில் நிற்கிறாரு. அதை ஒரு இடத்துல பார்க்கும்போது வந்து 2 கண்ணோட்டமாக பார்க்க முடியல. ஒன்று வந்து ஈரானில் இருப்பதும் பாகிஸ்தான் நடக்கிற அதே விஷயம், தீவிரவாதம், பயங்கரவாதிகள் அங்கே, அதே மாதிரி இஸ்லாம்கள் அதிகமாக இருக்கும் ஒரு நாடு அப்படின்றப்போ இங்கே இருக்கும் தமிழ் நாட்டில் இருக்கும் இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு அந்த ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்னுடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு காட்டுற விதமும். இன்னொன்று வந்து எல்லா இடத்துலையும் போர் நடக்கும்போது நாட்டில் இருக்கும் நாட்டு தலைவர்கள் தான் அதை வந்து ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஸ்டாண்டை எடுப்பாங்க. அப்படின்றப்போ தமிழ்நாடும் இது தமிழகம் இல்லை, ஒரு தனி நாடு, நான் இதனுடைய தலைவர், நான் வந்து அதை ப்ரொக்ளைம் பண்ணுற ஒரு சிஎம்மா அப்படின்ட்டு ஒரு பிரிவினைவாதம் அதை வந்து இந்தியா இல்லை அப்படின்றதையும் காட்டுற, அதே மாதிரி மத ரீதியிலையும் ஒரு ப்ரொக்ளைம் காட்டுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் பண்ணுறதுலாம் மார்க்கெட்டிங் தாங்க பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் பண்ணுறாரோ இல்லையா, அவர் சுற்றி இருக்கக்கூடியவங்க அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுலாம் ஒன்லி ஓட் பேங்கிங் மார்க்கெட்டிங். நீங்கள் இதை சொன்னீங்கன்னா இந்த வாக்கு வருங்க, இதை பேசினீங்கன்னா இந்த வாக்கு வருங்க, இந்த மாநாடு போட்டிங்கன்னா இந்த வாக்கு வருங்க, இந்த அடிப்படையில் தான் இதுதான் வந்து நம்ம வந்து வாக்கு அரசியல்னு சொல்லக்கூடியது. நான் என்ன சொல்லுன்னா, நீங்கள் உண்மையிலேயே நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை கொடுத்து மக்களுக்கு திட்டங்கள் கொடுத்தீங்கன்னா இயல்பாகவே மக்கள் உங்கள் பக்கம் வர போகிறாங்க. நீங்கள் கருத்து சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்ல, ஈரான் ஈராக்கில் உங்கள் ஸ்டாண்டர்டுன்னு கருத்து சொல்லுங்கள். பட் எஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து நீங்கள் வந்து அப்படி 2 இதுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து என்னென்னா மதச்சார்பற்ற, அப்போ ஈரானுக்கு நீங்கள் ஆதரிச்சுன்னா இஸ்ரேல் யூதர்களை என்ன பண்ணுவாங்க?
கிறிஸ்டின்ல வாக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வருது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய ராங் கைடன்ஸாக தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. இப்போ அதே மாதிரி தான் கூட்டணிக்குள்ளேயும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஓப்பனாக அதை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் மட்டும்தான் அமைதியாக இருக்குது. அண்ட் காங்கிரஸ் தான் வந்து இது காமராஜர் ஆட்சி அப்படின்ட்டு பேசுகிறாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒரு அதிருப்தி இருக்கிறது தெரியுது. இந்த ஆட்சியை நோக்கி அவர்களும் போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க வாய்ஸ் அப்போ வந்து வெளில பண்ணுறாங்க. அவங்கள மட்டும் இல்லாமல் சீட் கணக்கு அவங்களும் பேசுகிறாங்க. திருமாவளவன் அவர்களும் சீட் கணக்கு பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். ஆனால் அவங்க கேட்டால் இல்லை நாங்கள் வந்து கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ட்டு பேசிட்டு முதல்வர்கிட்ட ஒரு இண்டோர் விஷயத்தில் என்ன ஒரு கணக்கு பேசணுமோ அதை வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்களே தொடர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் அந்த ஒரு ஓப்பன் ஃபோரமில் வந்து பேசுகிறாங்க அப்படின்றப்போ மறைமுகமாக முதல்வர்கிட்ட நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் போயிடுவோம் அப்படின்றத காட்டுறாங்களா? இல்லை போன கூட்டணி டைமில் எப்படி ஸ்டாலின் அவர்கள் சரியாக அதை டீல் பண்ணி உள்ள கையில் வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த முறையும் வச்சுப்பார்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமத்தில் ஒரு பெண்மணிக்கோ இல்லை ஏழை விவசாயிக்கோ ஒரு பிரச்சனைனா இடதுசாரிகள் செங்கோடியோடு வந்து நிற்பாங்க. சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் அதுக்கு பிறகு இப்போ வந்து எங்கே போனாங்கன்னே தெரியல. இப்போ கரெக்டாக 4.5 ஆண்டுகள் வரைக்கும் எங்கே இவங்க வந்து இப்போ வந்து வரி வந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், வரி விதிப்பு தவறு அப்படின்னு செங்கோடியை தூக்கிட்டு வீடு வீடாக போகிறாங்க. 4.5 ஆண்டுகள் எங்கே போனாங்க இல்லைங்களா? மக்கள் பிரச்சனைக்கு போராட வேண்டியது தானே. நீங்கள் வந்து யார் உழைப்பாளிகள் பக்கம் நிற்க வேண்டியவர்கள் இத்தனை பூரா வந்து திமுக முதலாளிகள் பக்கமே 4.5 வருஷம் நின்றுட்டு கடைசி ஒரு 6 மாதத்தில் தான் தொழிலாளிகள் பற்றி நினைவே வருது அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு வந்து என் கட்சியை வந்து நான் எப்படி காப்பாற்றுறது, அதன் பிறகு தான் மக்களை கட்சியை காப்பாற்றுறதுலாம் இல்லைம்மா, அவங்கள காப்பாற்றிக்கிறதா இருக்குது. கட்சியை காப்பாற்றுறதா இருந்ததுன்னா நீங்கள் போராடி இருப்பீங்களே. இடதுசாரிகளுடைய அவங்களோட கொள்கை என்ன? உழைக்கும் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் தானே. விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் தானே. நீங்கள் வேங்கை வெயிலில் இது அப்போ என்ன போராடினீங்க? அவங்களாம் விசாரித்து சொல்லுவாங்கன்னு தான் இருக்கீங்க. நீங்கள் தோழமை சுட்டுக்காட்டலோடு இருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் நாங்களாம் தொடக்கத்தில் வந்து திருமாவளவனுடைய அந்த காலகட்டத்தில் முந்திரிக்காட்டிலேருந்து வெளியே வந்து உண்மையான விடுதலை சிறுத்தை திருமாவளவனை நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். எப்பேற்பட்டவர்களையும் அவங்க வந்து அந்த ஒரு புரட்சிக்காக வந்து தயார்படுத்தக்கூடிய உரையாக இருக்கும். அதெல்லாம் இந்த வீரியமெல்லாம் எங்கே போச்சு? இப்போ பலரும் வைக்கிற கருத்து அதுதான். முன்னாடி இருந்த வைகோ அவர்களோ முன்னாடி இருந்த திருமாவளவன் அவர்களோ அப்படின்ற எங்கே அப்போ ஸ்லிப் அவுட் ஆகிட்டாங்க. எனக்கு பதவி இல்லைம்மா. அன்னைக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக வராங்க. வந்து ஒரு பார்ட்டி அவங்களுக்கான உருவாக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் ஒரு மனிதனுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த போராட்ட குணத்தில் இருக்கும். நீங்கள் போராடால வேண்டியதில்லை. இப்போ நல்லா ஏசி ரூமில் கொஞ்சம் குழுக்குழுன்னு வந்துட்டா எதுக்கு போராட போகலாம்? எனக்கு தெருவில் வந்து தண்ணி வரல, தெருவில் சாலை சரியில்லாத இறங்கி போராடுவேன். உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்ட மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு ஆயிடுச்சுன்னா இதுக்கு போராட வேண்டிய தேவை எங்கே இருக்குது? கம்ஃபர்டபுள் சூழ்நிலை. சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டம்லாம் இருக்காது. சிங்கப்பூரில் மக்கள் கேட்குறதுக்கு ஒரு டிமாண்டுமே இருக்காது. கவர்மெண்ட்டே எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடுது. அதனால் பொலிட்டிக்கல் பார்ட்டி அங்கே இல்லை. புரியுதுங்களா? இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்துகிட்டு இருக்குன்னா பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இப்படியே வச்சுக்கலாம். பாமக, தேமுதிக எல்லாருமே வந்து அவங்களுடைய என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துக்கிறாங்க. இந்த பக்கம் கூட்டணி அப்படியாக தான் இருக்குது. நாம் தமிழர் விஜய் கூட்டணி அது தனித்தனியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போவும் வெற்றி திமுகவுக்கு வருமா இல்லை மாற்று அரசியல் நடக்கும்? இல்லை, இது வந்து இந்த பேசிக்கலாக வந்து இங்கே அது பேரே தேர்தல் கூட்டணி தான் பேருங்க. வழக்கமாக கடந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கடுமையாக எல்லாம் தாக்கி அறிக்கை விட்டுக்குவாங்க. தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே சைலண்ட் ஆவாங்க. எந்த கட்சியும் தாக்க மாட்டாங்க. அப்புறம் தேர்தலோடு வந்து நீங்கள் யார் வேணாலும் கூட்டணி சேருவாங்க, வெற்றி பெறுவாங்க அல்லது போவாங்க. அதற்கு பிறகு வந்து 6 மாதத்தில் கழித்து திரும்ப அதிலேருந்து வெளியில் போய் ஃபைட் பண்ணுவாங்க மக்கள்னு. இது வந்து ஆக்சுவலாக ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க, தேனிலவு பீரியட்னு சொல்லுவாங்க கட்சிக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளெல்லாம் வீட்டு மாப்பிள்ளை ஆகிட்டாங்க அறிவாலயத்தில். நீங்கள் கடந்த 2021க்கு பிறகு வந்து அங்கே வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்காங்க அவங்க. அதனால் கூட்டணி கட்சின்றோம். அது கூட்டணி கட்சி கிடையாது. அது திமுக தனி, இவங்கெல்லாம் தனி. இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்மளாம் இப்போ தான் அவங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு நம்ம வெளியில் போகலாம் போல் அப்படிங்கிற மாதிரி தோணிதான் நீங்கள் ஆதவர்ஜுனாலாம் வரும்போது அப்படியே ஆட்சியில் அதிகாரம் அந்த அதிகாரம்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஆதவர்ஜுனா வந்துவிட்டு அப்புறம் திரும்ப வந்து சிஎம் கூப்பிட்டு பேசினார் போல். இல்லை சனாதனத்தை வேறு இருக்க வேண்டுமே, ஆனால் நாங்கள் திமுக தான் இருக்கணும்னு உட்கார்ந்துட்டார். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு வந்து கொடி கூட கட்ட விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் 2 நாள் கழிச்சு வந்து என்ன இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி வந்து நாங்கள் வீழ்த்த வேண்டுமே, ஆனால் திமுகவோட இருப்போம் பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து 2-3 நாளைக்கு என்ன முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, அதிமுக கூட பிஜேபி இருக்குங்க, இல்லாட்டி எங்களுக்கு போகிறதுல வந்து பிரச்சனை இல்லைன்றார். அப்படின்னு என்ன நீங்கள் அவங்க அனுப்புங்கன்னா வரேங்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ அப்போ அங்கே ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, நாம் தமிழர் விஜய் அப்படின்றது. ஆனால் அந்த இடத்துல வந்து ஜெயிப்போமா அப்படின்ற ஒரு கேள்வி. அது இவங்க அந்த ரிஸ்க் எடுக்க முடியும். இனிமேல் திருமாவளவனோ வைகோவோ வந்து நீங்கள் தோல்வி அடையக்கூடிய இடத்துல போய் நிற்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த வயசெல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு. அது ஒரு டவுட்ஃபுல்னால போகாமல் இருக்காங்க. ஆமாம், அது நீங்கள் ஜெயிக்கிறதுல இல்லைங்க. நான் நல்லா புரிஞ்சுங்க. இதே மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குனார் விஜயகாந்த் வச்சு வைகோ அவர்கள். அது சில ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக
திமுக கவுத்த மக்கள் நல கூட்டணி அது. இப்போ அது மாதிரி உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வெளியே வந்து உருவாக்குனா திமுகவுக்கு டேமேஜ் ஆகும். ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே வந்து இயல்பாகவே சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுதான் இப்போ இருக்குது. அவங்க வந்து பாஜகவை தான் எப்போவுமே வந்து ஒரு பூச்சாண்டி காட்டும் விதமாக அது ஒரு ஹிந்துத்துவ கட்சி, பாசிச கட்சி அப்படின்ட்டு அதை மட்டுமே டிஃபைன் பண்ணி இருக்காங்களே தவிர நான் இருக்கும் கூட்டணி வச்சு சரியா இல்லை, அதை நான் சரி பண்ணணும், இல்லை அதில் நான் கேள்வி கேட்கணுன்றதை நான் கேட்குறேன். கை காட்டு 95 விழுக்காடு இந்துக்கள் கட்சின்னு சொன்ன திமுக எப்படி இருக்கீங்க நீங்கள்? 5 விழுக்காடு தானே வேறுபாடு. அங்கே எப்படி இருந்துருக்கீங்க? அங்கே இந்துத்துவம் இல்லையா நீங்க? அப்போ என்ன, அப்போ பாஜக இந்துத்துவத்துக்கு என்ன வேறுபாடு கேட்டோம்னா அதுக்கு ஒரு வந்து உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பதிலை சொல்லுவாங்க. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் கூட போனதுக்கு ஒரு இது கொடுத்திருந்தாது, நாட்டுக்காக செல்கிறேன். ஆமாம், அப்போ எந்த நாட்டுக்காகன்னு இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு போகிறீங்களா நீங்கள் வந்து இந்திய நாட்டுக்கான இருக்குல்ல. சி உங்கள் பொலிட்டீஷியன்ஸ் வந்து பொதுவாகவே பொலிட்டீஷியன்ஸ் வந்து பேசுகிறது ஒரு மார்க்கெட்டிங் போய் 100% மார்க்கெட்டிங் போய் இவங்க 1000% இப்போ வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பாருங்கள். இவங்க என்ன திமுக இந்த ஆட்சி விசிக வந்து நாளைக்கு முதலமைச்சராக போகிறாரா, அதனால தான் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிட்டாரு, நம் கனவு பிரதமர்ன்ட்டார். அடுத்தது அமெரிக்க ஜனாதிபதி, அடுத்தது அமெரிக்க ஜனாதிபதினு கூட சொல்லலாம். அதையும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க மக்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு கொத்தடிமை மனோபாவம் வந்து தமிழ்நாடு அரசியல் எல்லா கட்சிக்காரங்கள்ட்டையும் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதே கலைஞர் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கார் இல்லைங்களா, அவரை எழுந்து பொதுக்குழுவில் கேள்வி கேட்பாங்க. நிறைய தலைவர்கள் துரைமுருகன் ஆகட்டும், அவங்களாம் என்னென்னா சில பேர் வந்தாங்கன்னா இந்த பொதுக்குழுவில் கேள்வி கேட்பாயா அப்படின்னு கலைஞர் அவர்கள் அச்சப்பட்ட காலமெல்லாம் அது ஒரு டெமோக்ரஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கேட்குறதுக்கு யார் இருக்கா? கேட்குறவங்களாம் வெளியில் நிற்க நடத்தினாங்க. திராவிடியன் பார்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டிஸ் அவங்களோட இணைஞ்சு நிற்கக்கூடிய அவங்களுடைய ஒரு கிளை போல் தொங்கு சதைகள் போல் இருக்கக்கூடிய மதிமுக இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதில் கரைஞ்சு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உண்மையிலேயே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர் இன் நீட் ஆஃப் பியூர் பொலிட்டீஷியன்ஸ். பியூர் பொலிட்டீஷியன்னா நீங்கள் கரப்ஷனுங்கிறத தாண்டி வந்து ஏதாவது பண்ணுங்கன்ற உண்மையான மக்களுக்கான ஒரு நீங்கள் அரசியல் தேவைப்படுது. அந்தளவுக்கு இவங்க வந்து அரசியலை வந்து கீழ்மட்டத்தை கொண்டு போயிட்டாங்க. கூட்டணி வந்து திமுக கூட்டணி இப்படியே இருந்ததுன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஒருவேளை அவங்க வந்து இந்த பக்கம் வந்து சேர்ந்தாங்கன்னா விசிகா இடதுசாரிகளும் அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போதைய நிலவரம். இப்படி தான் மூவ் ஆகும் நீங்கள் அரசியல். அதுதான் என்னுடைய பார்வை. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்மா.